தளபதி விஜய் மாதிரி என்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் ஒண்ணு இருக்கு. சொன்ன வார்த்தையை காப்பாத்துறது. போன வாரம் ஃபர்ஸ்ட் எபிசோட் போடுறப்போ, அடுத்த வாரம் ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாரி இந்த வாரம் ஒரு வீடியோ போட்டோம். ஆனா அடுத்த வாரம் இது மாரி வீடியோ போடுவோனா அப்படின்றது எனக்கு தெரியாது. அது அடுத்த வாரம் பார்ப்போம். இது எபிசோட் 2 ஆஃப் ரா மைண்ட் செட் வித் கோகுல். ஃபர்ஸ்ட் எபிசோட்ல உங்களுக்கு வந்து ஒரு குரோத் மைண்ட் செட் இருக்கு. ஆனா அந்த குரோத் ஆகுறதுக்கு சில பிரச்சனைகள் வருது அப்படின்றதுனால நீங்க அதை பண்ணாம இருந்திருப்பீங்க. அது என்ன பிரச்சனை அப்படின்றத பார்த்து அந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷனையும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எபிசோட்ல கொடுத்துருந்தோம். அதை பார்க்கலன்னா நீங்க போய் அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை பார்க்குவாங்க. இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த வீடியோ பார்த்துட்டு போய் அந்த வீடியோ பார்த்தாலும் பிரச்சனை இல்லை. எப்படியோ ஒன்று வீடியோ பார்த்தீங்கன்னா போதும். இப்போ இந்த செகண்ட் எபிசோட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மைண்ட் செட். அதாவது ஃபர்ஸ்ட் வீடியோல வந்து அப்படி அங்க ஒருத்தன் போயிட்டு இருக்கான். டே தம்பி வா, உனக்கு என்ன பிரச்சனை? குரோத் ஆகணுமா? குரோத் ஆகிறதுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? ஓ இதெல்லாம் பிரச்சனையா? இந்த பிரச்சனைக்கு இதான்டா சொல்யூஷனே அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துட்டோம். ஆனா சும்மா கொடுத்தா அவன் பண்ணுவானா? பண்ண மாட்டான். பண்ணணும் அப்படின்னா அவனுக்கு ப்ராப்பரான ஒரு மைண்ட் செட் வேணும். அந்த மைண்ட் செட்டை எப்படி கொண்டு வருது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது என்ன மைண்ட் செட் அப்படின்றத இந்த வீடியோல கவர் பண்ணுவோம். அமோகமா ஒரு எக்ஸாம்பிளோட ஆரம்பிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃபேமிலியை வச்சுப்போம். அந்த ஃபேமிலி பல ஜென்ரேஷன்னா எந்த ஒரு பிசினஸ் பண்ணவே கூடாதுன்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்க. அதாவது பிசினஸ் வந்து ஒரு அன்சர்டனான விஷயம். பிசினஸ் பண்ணீங்கன்னா வந்து ப்ராஃபிட்டோ லாஸோ நீங்க அங்க வேலை செய்யறவனுக்கு சம்பளம் கொடுக்கணும். அதெல்லாம் வந்து உண்மைதான். உண்மையாவே பிசினஸ் பண்ணா அன்சர்டனிட்டி தான் அதிகம் தான். லாஸ் ஆகலாம். லாஸே ஆனாலும் கீழே வேலை செய்யறவனுக்கு சம்பளம் கொடுத்து தான் ஆகணும். ஸோ அது வந்து ஒரு உண்மையாவே ஒரு பிரச்சனை தான். ஆனா அந்த பிரச்சனையை வந்து ஒரு காரணமா சொல்லி அவங்க பிசினஸே பண்ணக்கூடாதுன்ற ஒரு மைண்ட் செட்லயே வாழ்ந்துட்டாங்க. இப்போ கரண்ட் ஜென்ரேஷன்ல அந்த ஃபேமிலி இருக்கு. ஒரு பையன் இருக்கான். அவன் காலேஜ் எல்லாம் முடிச்சிட்டான். அவனுக்கு ஏதோ ஒரு ஸ்கில் செட் இருக்கு. அவன் வந்து ஒரு பிசினஸ் பண்றதுக்கு ஹேவ் எபிலிட்டி டு டூ தட் அப்படின்ற மாதிரி ஒருத்தன் இருக்கான்னு வச்சுக்குவோம். அவன் வந்து அவனால என்ன டெசிஷன் எடுக்க முடியும்? அதாவது ஒரு டெசிஷன் எடுக்கலாம். அந்த டெசிஷன்ல எடுக்கிறதுக்கு 2 சாய்ஸ் இருக்கும். ஒரு சாய்ஸ் அவனும் அவங்க அப்பாவை மாதிரியே இல்ல அவங்க தாத்தாவை மாதிரியே, ஐயோ பிசினஸ் எல்லாம் பண்ணா பிரச்சனை, லாஸா போச்சுன்னா என்ன பண்றது, லாஸ் ஆயிருமே, அது இது நிறைய கஷ்டம், அது இது ஊறப்பட்ட ஏதோ ஒரு காரணம் சொல்லி அவனும் அதை ஸ்டாப் பண்ணிட்டு வேலைக்கே போகலாம். ஆக்சுவலா இந்த இடத்துல நான் வேலைக்கு போறது தப்புன்னு சொல்லலை. நீங்க அப்படி நினைச்சுக்காதீங்க. வேலைக்கு போனாலும் சரி, பிசினஸ் பண்ணாலும் சரி, இந்த இடத்துல எக்ஸாம்பிளுக்கு நம்ம பிசினஸ் பண்றதை எடுத்துக்கிறோம். வேலைக்கு போறதை நான் தப்புன்னு என்னைக்கு சொல்ல மாட்டேன். இந்த வீடியோக்கு பிசினஸ் தான் வந்து எக்ஸாம்பிள். நம்ம வந்து வேலைக்கே போகலான்னு சொல்லி டெசிஷன் எடுத்துருக்கலாம். இன்னொரு டெசிஷன் என்ன எடுக்கலாம்? இத்தனை நாள் இத்தனை ஜென்ரேஷனா இவங்க பிசினஸ் பண்றது தப்புன்னு சொல்லி பண்ணாமே விட்டாங்க. நம்மளாச்சும் பண்ணுவோமே. இப்ப தெரியலனாலும் இந்த விஷயத்த கத்துக்கிட்டு பிசினஸ் பண்ணுவோம். இதுல என்ன தாயிர போகுது, பண்ணி பார்ப்போன்ற ஒரு மைண்ட் செட்ல பண்றதுக்கு இறங்கலாம். இந்த 2 சாய்ஸ் தான் இருக்கு. இப்போ சாய்ஸ் ஏ, சாய்ஸ் பி. சாய்ஸ் ஏவை நம்ம என்ன சொல்லலாம்னா ஃபிக்ஸ்டு மைண்ட் செட்னு சொல்லலாம். சாய்ஸ் பி என்ன சொல்லலாம்னா குரோத் மைண்ட் செட்னு சொல்லலாம். நமக்கு எந்த மைண்ட் செட் தேவை அப்படின்னு நான் வந்து சொல்றேன் அப்படின்னா ஒரு குரோத் மைண்ட் செட் தான் வேணும். இந்த இடத்துல நீங்க வேலைக்கு போறதுனால இது தப்புன்றதை நீங்க அப்படி யோசிக்காதீங்க. இவனுக்கு வந்து ஒரு டேலண்ட் இருக்கு, பிசினஸ் பண்ணா பெரிய ஆள் ஆயிடுவான், ஆக்சுவலா அவனுக்கு க்ரோ ஆகணும்ன்ற ஒரு மைண்ட் செட் இருக்கு. அதே நேரத்துல வேலைக்கு போகாம பிசினஸ் பண்ணா டக்குன்னு க்ரோ ஆயிடுவான். ஏன்னா இவனுக்கு அந்த எபிலிட்டி இருக்குன்னு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். அவன் இந்த சாய்ஸை வந்து ஒரு கஷ்டப்படணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இந்த ஆப்ஷன் பி எடுக்காம ஆப்ஷன் ஏவை எடுத்திருக்கான் அப்படின்னா இவன் ஈஸியா பண்ணிட்டு ஒரு சோம்பேறித்தனம் அப்படியே இங்கே இருந்துக்கலாம். எதுக்கு நம்ம அதை பண்ணிட்டு இருந்து யோசிச்சுதான் இருந்திருக்கான். ஸோ இட் இஸ் கால் ஃபிக்ஸ்டு மைண்ட் செட். அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு ஒரு விஷயம் பண்ணணும், ஆனா அதை நான் பண்ண மாட்டேன். அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவேன். எல்லாம் பண்ண முடியாது, நம்மளால பண்ண முடியாது, எல்லாம் கஷ்டம், நான் எப்படிங்க பிசினஸ் பண்றது, நான் எப்படிங்க கோடிங் எல்லாம் போடுறது, இது மாதிரி ஒரு காரணத்தை சொல்லி அவனையவே கோமாளின்னு நினைச்சிட்டு கடைசி வரைக்கும் கோமாளியாவே வந்து சித்துருவான். இதுதான் ஃபிக்ஸ்டு மைண்ட் செட். குரோத் மைண்ட் செட் அப்படின்னா என்னதான் அவனுக்கு இப்போ எக்ஸாம்பிள் அந்த கோடிங் சொன்ன அந்த கோடிங்கே வச்சுக்குவோம். என்னதான் அவனுக்கு வந்து எந்த லாங்குவேஜ் தெரியல, கோடிங் போட முடியல அப்படின்னாலும் இன்டர்வியூ கிளியர் பண்ணிட்டு இன்டர்வியூக்கு அப்புறம் கோடிங் எதையாவது அடிச்சு இந்த டிராகன் படம் பிரதீப் மாதிரி அடிச்சு பிடிச்சி இன்டர்வியூ எல்லாம் உள்ள போய் ஏதோ ஒன்று பண்ணி உள்ள போயிட்டு வேலையை கத்துக்கிட்டு 3-4 லட்சம் சம்பளம் வாங்கிடுவான். ஸோ அதுதான் குரோத் மைண்ட் செட். ஏமாத்திடாதீங்க கைஸ், நான் இது வந்து எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். ஸோ அதுதான் வந்து ஒரு குரோத் மைண்ட் செட். இந்த இடத்துல ஆப்ஷன் பி எடுத்திருக்கணும், ஆப்ஷன் ஏ எடுக்கக்கூடாது. இப்போ நான் ஃபைனலா என்னதான் சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க வாழ்க்கையில நீங்க எப்படி இருந்தாலும் சரி, ஃபெயிலியரு, சக்சஸ், குரோத்து, ஒரு டிசிப்ளின் ஃபாலோ பண்றீங்க, இதுல எதை நீங்க பண்ணாலும் இதுக்கு காரணம் உங்களோட மைண்ட் செட்டா தான் இருக்கும். உங்க மைண்ட் செட் ஒழுக்கமா இருந்தாதான் நீங்க சக்சஸோ ஃபெயிலியரோ, அதாவது ஒழுக்கமா இருந்தா சக்சஸும், ஒழுக்கமா இல்லாம மைண்ட் செட்டு மக்கட்டி மைண்ட் செட்டோட உருவாந்துட்டு இருந்தீங்கன்னா ஃபெயிலியருக்கும் கொண்டு போய் விடும். ஸோ உங்க மைண்ட் செட் வந்து ஒரு பெரிய பங்கு வகிக்குதுன்னு நான் சொல்ல வரேன். இப்போ வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம்.
ஒரு பேட்மிண்டன் விளையாடுறோம். நம்ம எடுத்து சர்வ் போட்டாச்சு. காருக்கு அந்த சைடு போயிருச்சு. நெட்டுக்கு அந்த சைடு இருந்து ஒருத்தன் அடிப்பான். அது திருப்பி ஹைட்ல அப்படியே வந்து கீழே லேண்ட் ஆகுறப்போ ஸ்மாஷ் அடிக்கலாம்னு அடிப்போம். காருக்கு இங்க இருக்கும், பேட் இப்படி போயிடும். காருக்குள்ள பேட் படாது. 2வது டைம் ட்ரை பண்ணுவோம், படாது. 3 படாது, 4 படாது. 5வது இது பண்ண மாட்டோம். எவனால அது அடிச்சா போகாது, கைதான் வலிக்குது, எனக்கு நான் அடிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் நம்ம இப்படியே பேட்மிண்டன் ஆடிட்டு இருப்போம். இது வந்து ஒண்ணு. அதுவே ஒரு 3 வாரம் வேணாம், ஒரு செட் ஆஃப் பீரியட் ஆஃப் டைம்னு வச்சுக்கலாம். அந்த பீரியட் ஆஃப் டைம் அவன் அந்த கார்க்க பொறுமையா பார்த்து ஸ்மாஷ மெதுவா அடிச்சு பழகி ஒரு ஒரு பீரியட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் அவன் அந்த அடிக்கிற ஸ்மாஷ் வந்து சும்மா ராக்கெட் மாதிரி போய் விழுகும் அந்த சைடு. ஸோ அவன் வந்து அந்த இடத்துல growth மைண்ட் செட் வச்சு நான் அந்த ஸ்மாஷ் அடிக்கணும்டா, அதை நான் கத்துக்கிட்டு அடிக்கணும்டான்ற ஒரு growth மைண்ட் செட் இருந்தனாலதான் அவனால அதை கத்துக்கிட்டு அடிக்க முடிஞ்சுச்சு. அதே இடத்துல அந்த பண்ணக்கூடிய ஒருத்தனை, அதாவது அந்த ஸ்மாஷ் அடிச்சு பழகின ஒருத்தனே இல்ல நம்ம கை வலிக்குது பண்ண வேணாம்னு நினைச்சிருந்தானா அவனால ஸ்மாஷே அடிச்சிருக்க முடியாது. இது வந்து ஒரு கேமு தான். இந்த கேம்லயே ஒரு மைண்ட் செட் எவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் கொண்டு வருதுன்னா, உங்க வாழ்க்கையில அந்த மைண்ட் செட் வந்து எவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் கொண்டு வரும் அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆக்சுவலா நீங்க பண்ற ஆக்ஷன் எல்லாமே உங்க மைண்ட்ல இருந்து வர்றதுதான். இப்ப நீங்க வந்து ஒரு லேசியான ஆக்ஷன் எடுக்கிறீங்க, லேசியா இருக்கீங்க, காலையில எந்திரிக்கிறோம், காலையில எந்திரிச்சாச்சு, பல்லு விளக்கியாச்சு, ரீல்ஸ் நோண்டியாச்சு, குளிச்சு கிளம்பி வேலைக்கு போயாச்சு, திருப்பி வீட்டுக்கு வந்தாச்சு, ரீல்ஸ் பார்த்தாச்சு, தூங்கியாச்சு. இது வந்து ஒரு லேசியான ஆக்ஷன். இந்த லேசி ஆக்ஷனுக்கு காரணம் உங்க மைண்டு தான். உங்க மைண்ட் செட் ஒழுக்கமா இருந்தா தான் உங்க மைண்ட்ல இருந்து வர ஆக்ஷன் கரெக்டா இருக்கும். இதுவே வந்து நான் இன்னொரு ஆக்ஷன் சொல்றேன். காலையில எந்திரிக்கிறோம், அவன் ஹெல்தியா இருக்கணும்னு நினைக்கிறான். அவன் மைண்ட் செட் குரோத் மைண்ட் செட். ஸோ ஹெல்தியா இருக்கணும்னு நினைக்கிறான். அப்ப அவன் என்ன பண்ணுவான்? காலையில எந்திரிச்சு ரீல்ஸ் பார்க்க மாட்டான். அவன் எந்திரிச்சு ஒர்க் அவுட் பண்ணுவான். ஃபர்ஸ்ட் காலையில டிக்கு, ஹெல்தியா இருக்கிறதுக்கு டிக்கு. அடுத்தது அவன் கரியர்ல ஏதாவது ஒன்று பண்ணி பெரிய ஆள் ஆகணும்டா, ஆஃபீஸ் இப்போ வேலைக்கு போறான் அப்படின்னா அவன் இடத்துல எப்படியாவது மேனேஜர் ஆகணும்டா, ஒரு 5 வருஷத்துலன்னு வெறி கொண்டு வேலை செய்யறான் அப்படின்னா அது growth மைண்ட் செட். அப்ப அவன் என்ன பண்ணுவான்? வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து அவனை அப்ஸ்கில் பண்றதுக்கு ஏதாவது படிப்பான், இல்ல அவன் ஏதாவது பண்ணுவான். ஸோ அதுதான் growth மைண்ட் செட். அப்போ அந்த மைண்ட்ல இருந்து வர ஆக்ஷனை எப்படி வந்து ஒரு கரெக்டான ஆக்ஷனா மாத்தலாம் அப்படின்னா, அது சும்மா இது ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. லாஜிக்கா நீங்களே யோசிச்சீங்கனாலே பண்ணிடலாம். ஸ்டில் நான் வந்து சும்மா ஒரு பேசிக்கா ஒரு 3 ஐடியா சொல்றேன். பேசிக்கா இல்ல, இதுதான் மேக்சிமம் பாயிண்டே இதுதான். இந்த 3 ஐடியாவை நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே உங்களால அந்த ஒரு ஆக்ஷனை வந்து மாத்த முடியும். ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, சேஞ்ச் யுவர் இன்னர் வாய்ஸ். அதாவது இப்போ தனியா பேசியிருந்தா பைத்தியன்னு வைங்க. ஆனா எல்லாருமே தனியா பேசுற கூடிய ஒரு டைம்னு ஒண்ணு இருக்கும். யாருமே இல்லைன்னா நமக்கு நம்மளே பேசிக்குவோம். என்னடா வாழ்க்கை இது, என்னடா வேலை இது, 18,000 15,000 12,000 சம்பளம் எல்லாம் வாங்கிட்டு இருக்கமேடா, இதெல்லாம் ஒரு சம்பளமாடான்னு யோசிப்பாங்க. இன்னும் பாதி பேர் வந்து பிசினஸ் பண்றான்னு உட்காந்துருக்கோம், ஒரு சேல்ஸ் கூட நடக்கலையேடான்னு யோசிப்பாங்க. ஸோ அந்த டைம்ல இன்னர் வாய்ஸ் நம்ம வந்து நெகட்டிவா இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டை கட் பண்ணிட்டு, அதாவது நம்மளால 12,000க்கு மேலாம் 12,000 தான்டா நம்மளால வாங்கக்கூடிய சம்பளம், நம்ம படிச்ச படிப்புக்கு 12,000மே பெருசுடா அப்படின்னு யோசிக்கிறதுக்கும், நம்ம வந்து நம்மளை அப்ஸ்கில் பண்ணிட்டு நம்மளால வந்து கூட ஒரு 0 போட்டு 1,50,000 1.20 அதாவது 1,20,000 வாங்க முடியும் அப்படின்னு நினைக்கணும். ஸோ அந்த நெகட்டிவான ஒரு தாட் வரப்போ அதை அப்படியே டைவர்ட் பண்ணி விட்டு, இல்ல நம்மளால முடியும், நம்ம அப்ஸ்கில் பண்ணி நம்மளை வந்து இது பண்ணலாம். ஓகே, பிசினஸ்ல வந்து சேல் ஆகலையா, ஓகே இதுல வந்து இந்த மாதிரி மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் நம்ம பண்ணோம்னா ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். அது மாதிரி நம்மளை வந்து நினைக்கிறேன் இல்ல ஆகும். ஸோ அந்த மாதிரி வந்து நெகட்டிவ் தாட் வரப்போ அதை அப்படியே டைவர்ட் பண்ணி விடணும். அடுத்தது உங்களை நீங்களே கொண்டு போய் அதாவது பிரச்சனைகளை சிக்க வச்சுக்கிறது. அதாவது சரக்கடிச்சு போட்டு வண்டியில போய் போலீஸ்ட மாட்டிட்டு பிரச்சனை ஆயிடுச்சு நான் வளரலன்னு சொல்லாதீங்க. அதெல்லாம் வந்து தப்பு. நீங்க எதையாவது பண்ணிட்டு என்னைய சொல்லிடாதீங்க கடைசியில. நான் வந்து பிரச்சனையில மாட்ட வச்சுக்கிறது அப்படின்னா, சரி ஓகே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க வந்து காலேஜ் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். காலேஜ்ல அங்கிருந்து கூப்பிட்டு யாரா தம்பி யாராவது செமினார் எடுக்கிறீங்களாடான்னு வந்து உங்க ஸ்டாஃப் கேட்கறாரு அப்படின்னா, தெரியும் நீங்க வந்து முன்னாடி இன்னும் பேசியிருக்கவே மாட்டீங்க, நானே பேசுறது இல்ல. ஸோ நீங்க அந்த இடத்துல கொண்டு போய் உங்களை நீங்களே சிக்க வச்சுக்கிட்டீங்கன்னா, பேசி முடிக்கிற வரைக்கும் நீங்க படக்கூடிய அவமானம் பெரிய அவமானங்கள் தான். கிளாஸே உங்களை பார்த்து சிரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அது சிரிச்சதுக்கு அப்புறமும் நீங்க அந்த செமினார் எடுத்து முடிச்சுட்டு நீங்க வந்துட்டீங்கன்னா, அது கொடுக்குற கான்பிடன்ஸை உங்க வாழ்க்கையில யாருனாலையும் கொடுக்க முடியாது. அதுக்கப்புறம் எந்த இடத்துல எவன் கூப்பிட்டு எங்க பேச சொன்னாலும் நம்ம போய் பேசிடலாம். ஸோ அது மாதிரி உங்களை நீங்க போய் ஒரு ப்ராப்ளம்ல சிக்க வச்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க அதுதான் growth ஆகக்கூடிய ஒரு பாயிண்ட். அதை உங்களால பண்ண முடியல, அதை நீங்க பண்ணாமே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் பண்ண மாட்டீங்க.
அதை நீங்க ஒரு டைம் போய் பண்ணிட்டீங்கன்னா பண்ணியாச்சு, அவ்வளவுதான். இனி ஒரு டைம் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? திருப்பி அடுத்த ஸ்டாஃப் கூப்பிட்டா அதை தம்பிடுறப்ப நான் வரப்பான்னு சொல்லி போய் பேசலாம், அவ்வளவுதான். இதுதான் growth. அதுக்கப்புறம் அதை வந்து பிரச்சனையில சிக்க வைக்க சொல்லியிருக்கோம், அதை வந்து ஃப்ரீக்வெண்டா பண்ணணும். அதாவது இந்த பைசப் மசில் இருக்கு அப்படின்னா இதை நான் திருப்பி திருப்பி ட்ரெயின் பண்ணாதான் அது பெருசாகும், ஸ்ட்ராங் ஆகும், எல்லாமே நடக்கும். இந்த இடத்துல எதுவுமே பண்ணாம தான் கொல கொலன்னு தான் இருக்கும். அதே மாதிரி மைண்ட் செட்டும் அதே தான். ரெகுலரான ஒரு இன்டர்வல்ல அதுல நீங்க தாக்கிட்டே இருக்கணும். அதாவது இன்னைக்கு பிரச்சனையா, நாளைக்கு ஒரு பிரச்சனை, நாளானைக்கு ஒரு பிரச்சனை, அதுக்கு அடுத்த நாள் ஒரு பிரச்சனைனா நீங்க எத்தனை பிரச்சனையை ஃபேஸ் பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்க மைண்ட் செட் ஸ்ட்ராங்கா மாறும். ரைட்டு. எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் நான் சொன்னதுலயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 2 எக்ஸாம்பிள் வேற சொல்லியிருக்கேன். புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். புரியல அப்படின்னா கமெண்ட்ல புரியலன்னு சொல்லுங்க. திருப்பி கூட வந்து ஒரு வீடியோவை போடுவோம். மைண்ட் செட்டை மட்டும் மாத்த பாருங்க. அதாவது ஃபிக்ஸ்டு மைண்ட் செட்டா இல்லாம growth மைண்ட் செட்டா மாத்தி உங்க வாழ்க்கையில முன்னேற வழிய பாருங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் எபிசோட பார்க்காம செகண்ட் எபிசோட பார்த்துட்டு இருக்க ஆளா இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எபிசோடயும் போய் பாருங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு growth மைண்ட் செட் இருக்கு, ஆனா உங்களால வந்து க்ரோ ஆக முடியலன்னு சொல்லி நீங்க ஏதாவது காரணம் சொல்லுவீங்க அப்படின்னா அந்த காரணம் என்ன அப்படின்றதையும் நானே சொல்லி அந்த காரணத்தை வந்து எப்படி சரி பண்ணலான்றதையும் நானே சொல்லியிருப்பேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கு ஒரு லைக்கை போடுங்க. இந்த வீடியோவையும் பார்த்துட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 வயசுல இருந்து 30 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு இளைஞர்களுக்கு அவங்க வாழ்க்கையில முன்னேறதுக்கு சில பல பிரச்சனைகள் வரலாம். அந்த பிரச்சனைகளை எப்படி சரி பண்றது அப்படின்றத வந்து நம்ம ஒரு எபிசோடா போட்டுட்டு இருக்கோம். அந்த எபிசோடு பேரு ரா மைண்ட் செட் வித் கோகுல். அதை நீங்க வந்து அதாவது ஒரு 15 வீடியோ இருக்கு. அந்த 15 வீடியோவையும் நீங்க பார்த்து நீங்க வாழ்க்கையில வளரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு பெல் பட்டனை தட்டிடுங்க. அடுத்த வாரமும் விஜய் மாதிரி சொன்ன வார்த்தையை காப்பாத்துறனா அப்படின்றத பார்ப்போம். அடுத்த வீடியோல பார்ப்போம். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுகிறது கோகுல். நம்ம தான், நம்ம தான், இனிமே நம்ம தான். 15 வீடியோ நம்ம தான்.